நம்ம படத்தை நடித்த மீனா கூட அந்த மாதிரி ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஃபுல்லாக நியூடாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உனக்கு த்ரெட்னம் பண்ணுறது, நீங்கள் இதை ஃபுல்லாக உங்கள் கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாக அனுப்புகிறேன். இது பிள்ளை வந்து என்ன சொல் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆதவன் அண்ணன், நீங்க ஒரு கதாபாத்திரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நாங்க இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள் நாங்க பார்த்துருப்போம். அதுல கண்டிப்பா உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை தாண்டி அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபுல் ஃபிலிமுக்குமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த கதை நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம்? வழக்கமாக பாதிக்கப்பட்டவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், அதே ஸ்கிரிப்டை எழுதி படமாக எடுத்துலான்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் பாதிக்கப்பட்டது ஊருக்கே தெரியணும், எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. நம்ம படத்தை நடித்த மீனா கூட அந்த மாதிரி ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஃபுல்லாக நியூடாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உனக்கு த்ரெட்னம் பண்ணுறது, நீங்கள் இதை ஃபுல்லாக உங்கள் கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாக அனுப்புகிறேன். இது பிள்ளை வந்து என்ன சொல் லோக்கலில் ஒரு கோர்ட் டீப் ஆகுது, மேலே போகும்போது அவன் விடுதலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவன் தப்பா அப்போ இந்த கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா, அந்த ஜட்ஜுக்கு யார் ஜட்மெண்ட் கொடுக்குறது? அவருக்கு என்ன, அவர் தப்பாக தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? பாமரன் பாதிக்கிறதுக்கு வந்து யார் இவன் காசு போச்சுன்னா நமக்கு என்னன்றதை விட இவர் அதிகாரி அமைச்சர் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மன வலியாக ஏற்படுது. எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கணும். வலி தம்பி என்னன்னா, இப்போ இந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. பணம் என்னுடைய பணம் போயிருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 கோடி ரூபா இருக்குது, ஒரு 25,000 போச்சுன்னா கூட நம்ம வந்து கவலைப்பட போகிறதில்ல. 25,000 இந்த 25,000 போகிற நிலைமை இருக்குது பார்த்தியா? பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சீசன் வந்து உண்மையிலேயே நல்ல சீசன் இல்லை. இப்போ வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்லேயே வந்து எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கும் அந்த மன திருப்தி இல்லை. எப்பவுமே வந்து நம்ம அடுத்த வீட்டில் காசிப் கேட்கறதுங்கிறது பிடிக்கும். அதுதான் அதோடைய கான்செப்ட். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்கறது தான். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது. புரணி தான் பொம்பளை பேசுகிற புரணி, ஆம்பளை பேசினா எப்படி இருக்கும்? புரணி ஷோ தான். பிக் பாஸ் ஷோ வந்து எப்படின்னா, நிறைய எனக்கு இன்ஸ்டாகிராமில் அடிப்பாங்க, சார் எங்களுக்கு பிக் பாஸ் வழி பண்ணுங்க, சரி நீங்கள் விஜய் டிவி வாசல் போய் நின்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கூட்டு போயிடுவாங்கன்னு தான் சொல்லி மெசேஜ் போட்டு விட்டுருவாங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் நிலையன். இன்னைக்கு நம்ம கூட நிர்வாகம் பொறுப்புள்ள டீம்ல இருந்து சூப்பரான 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதவன் அண்ணன் வணக்கம். 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 ஹீரோ அண்ட் டைரக்டர் கார்த்திஸ்வரன் பிரதர் வணக்கம். அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. அகல்யா அக்கா வணக்கம். பிளாக் பாண்டி அண்ணன் வணக்கம். சூப்பர். அண்ட் கார்த்திஸ்வரன் பிரதர் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிர்வாகம் பொறுப்புள்ள அந்த டைட்டிலே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டைட்டில். அதை வைக்கணும்னா தனி கட்ஸ் வேணும். அந்த டைட்டிலுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏமாந்தவங்களோட கதை தான், வேறு என்ன. ஏன்னா இது எல்லாமே வந்து மக்கள்ன்றத விட என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தில் ஏமாந்த விஷயம் தான். இப்போ இந்த படத்தில் ஒரு 4 ஸ்கேம் வரும். 4மே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஏமாந்த விஷயம் தான். ஸோ அவங்க என்னையுமே கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் காசு போடு, இதில் காசு வரும் இப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தயவு செஞ்சு விட்டுருங்க, அதை பற்றி தான் படமே எழுத போகிறேன், எங்கள் வீட்டில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த இதுதான் பார்க்கும்போது சரி, இது எல்லாமே காரணம் என்ன, நீ காசு போட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லை. இப்போ போயிட்டு திருப்பி கேட்குறாங்க, போட்ட இடத்துல போய்ட்டு அமௌண்ட் கேட்குறாங்க. அவங்க இல்லை எங்களுக்கு அது ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மூலமாக ஒருத்தர் போடுறாங்க, இந்த எம்எல்ஏ மாதிரி தான், இந்த சேர்த்து விட்டா காசுன்ற மாதிரி பேச. அவங்கள போய் கேட்டால் எனக்கு தெரியாது, கம்பெனி போய் கேளு, கம்பெனி போய் கேட்டால் கம்பெனி தெரியாது, கோர்ட்டை போய் கேளு, கோர்ட்டை கேட்டால் கோர்ட்டை எனக்கு தெரியாது. அப்போ யாரை தான் போய் கேட்குறது? அதோட லைன் தான் நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஸோ அதுதான் இந்த டைட்டிலுக்கான பேஸ். அது ஓகே. அகல்யாக்கா ஹீரோயினா பண்றீங்க, மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இல்ல அங்கே வேற நீங்க இப்படி டக்குனு ஹீரோயின் சொன்னோடனே பிள்ளைய ஏத்துக்க முடியல. இதுல ஒரு நல்ல சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். இந்த கேரக்டரோட நேம் பாத்தீங்கன்னா கேர்ள். ஆமா, அவங்க கேர்ள்ன்றதால கேர்ள். நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து நிறைய ஸ்கேம் இருக்கு. அந்த பாண்டியன் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்பா. நீங்க நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு கதாபாத்திரம் இல்ல இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரத்தை தான் கார்த்திக் கொடுத்துருக்காப்ல. ஏன்னா இதுவே ஆதவன்ட்ட சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு கதாபாத்திரத்தை யார் பண்றது அப்படின்னா ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அடிச்சாரு. சூப்பர் கேரக்டர், உன்னையே தான் ஃபீல் ஆச்சு, தயவு செய்து போய் பண்ணிடு. நல்லா இருந்துச்சு. ஆமா, இல்ல என்ன மாதிரி வெள்ளந்தியா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிக்காதீங்க, அதாவது மைண்ட் வச்சு விடுது. அதனால அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு இன்னசென்ட்டாக நம்மளே நிறைய ஏமாற்றம் லைஃப்பில் நடந்திருக்கு. ஈஸியாக ஏமாத்திடலாம், ஏன்னா அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. அப்படி ஒரு இதில் வந்து இந்த ஒரு ஸ்கேம் வந்து கண்டிப்பாக ஆக்சுவலாக நான் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி போனது கிடையாது. பட் படத்தில் இது பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அல்லு இல்லை. அந்த ஸ்கேம் பண்ணதுக்கப்புறம் ஓ இப்படி ஒன்று இருக்கோ. வாட்ஸ்அப்பில் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு இந்த ஏபிகே ஃபைல் அப்படிலாம் நான் இப்போ கூட இந்த ஆடியோ லிஸ்ட்டில் கூட சொல்லியிருந்தேன், நிறைய ஸ்கேம் மெசேஜ். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பி தீபாவளி ஆஃபர்னு சொல்லி போடுவானுங்க. எதுவுமே தெரியாமல் கிளிக் பண்ணுறோம்ல, அது முதல் நிப்பாட்டிடணும். இன்னொன்று ஃபைனலி வந்து கிளிக்கை தாண்டி
நம்மளோட டேட்டாஸ் அவங்களுக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஓடிபி மூலிமா வந்து எடுக்கப்படுது. ஸோ கொஞ்சம் அடுத்த லெவல் யோசிக்காத ஓடிபின்றது வந்து நம்மளுடைய செல்ஃப் லாக்கர் மாதிரி, அது மிஸ் ஆச்சுன்னா எல்லாருமே ஸ்கேமில் பாதிக்கப்படும். இந்த இது வந்து நிறைய பேர் இன்றைக்கி ஆன்லைனில் வந்து குற்றச்சாட்டுகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. நம்ம படத்தை நடித்த மீனா கூட அந்த மாதிரி ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஃபுல்லாக நியூடாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு த்ரெட்னம் பண்ணுறது, நீ இதை ஃபுல்லாக உங்கள் கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாக அனுப்புகிறேன். இது பிள்ளை வந்து என்ன சொல்லிச்சே, தைரியமாக நான் 100 பேருக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான், நீ 1300 பேர் என் கான்டாக்ட் இருக்கா எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருந்துச்சு. அந்தளவுக்கு போட்டுன்னு அவன் அதோட நிப்பாட்டான். நான் ஒன்று, நீங்கள் ஒரு கதாபாத்திரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள் நாங்கள் பார்த்துருப்போம், அதில் கண்டிப்பாக உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை தாண்டி அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபுல் ஃபிலிமுக்குமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த கதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து எங்கிட்ட இன்னொரு படத்துக்கு கதை சொல்ல தான் வந்தார். நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணோம், அன்றைக்கி கதை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை, அந்த கதைக்கு பதிலாக இந்த கதை டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது, படம் ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சுது இது பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. வழக்கமாக பாதிக்கப்பட்டவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், அதே ஸ்கிரிப்டை எழுதி படமாக எடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டார். நான் பாதிக்கப்பட்டது ஊருக்கே தெரியணும், எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கதையில் வந்து என்கிட்ட சொல்கிறப்போ இந்த கேரக்டர் வந்து நீங்கள் த்ரூ அவுட்டாக வரீங்க, இந்த படத்தில் வந்து ஏமாத்துற கேரக்டர் நீங்கள் அப்படின்னா, அப்படியா சரி ஓகே நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ ரெகுலராக நிறைய பேர் ஏமாந்தவங்களால தான் ஈஸியாக கனெக்ட் பண்ணி. ஆமாம், எதுக்குன்னா இப்போ நீ வந்து நீங்கள் ஒரு நல்ல கேரக்டர் சார், நீங்கள் வந்து ஒரு நல்லவன் அப்படின்னு காமிச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப நேரம் யோசிக்கணும் இதில் என்ன நல்லவனாக காமிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப கஷ்டம். இப்போது அதுக்கு 4 கேமராலாம் சுற்றி வைக்கணும் நான் நல்லவன் காமிக்கிறதுக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே ஏமாத்துறது முடிவு பண்ணோன்னே ஓகே நம்ம ஏமாத்துறவனாவே நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேட்பாரு, ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க, நேர்மன்னா அப்படின்னு. அது இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்கள் மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறது தப்பே இல்லை அப்படிங்கிற விஷயம் எக்ஸ்ட்ரானரியா இல்லை, அதுதானே உண்மை. இப்போ ஒருத்தர் வராங்க, ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் 20,000 தரும்போது கேட்கும் போது தெரியுது ஏமாத்து வேலைன்னு. வித்தியாசமாக எங்கெங்கெல்லாம் ஸ்கேம் நடக்குது, எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபுல் கதையாக சொன்னார். அது சூப்பராக இருந்தது. ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு குரூப் எனக்கு வித்தியாசமான கெட்டப். நாங்கள் எப்பயுமே கமலஹாசன் நினச்சிப்பார், கமலஹாசனை வந்து ரிப்ளிகபிள் பண்ணுற மாதிரி. அதாவது நீங்கள் இப்போ டைட்டிலே போடலாம், தசாவதாரத்திற்கு பின் ஆதவன் அப்படின்னு 4 தான் போட்டிருக்கேன். இல்ல பார்ட் 2ல பேலன்ஸ் கேரக்டர் போட போறாரு. இல்ல அதுல ஆனா எனக்கு போட்ட கெட்டப் எல்லாமே எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வந்து ஒரு அந்த ட்ரெய்லர்ல பார்த்த கஸ்டம்ஸ் ஆபீசர் கெட்டப். மனசாட்சிக்கு விரோதமான கேரக்டர் தான். இல்ல அந்த இடத்துல வந்து அந்த டயலாக் ஒன்று இருக்கும், அது வந்து விட்டு நான் சொன்னேன் இப்படிதான் நான் கதை தந்தோன்னா பேச போறேன் அப்படின்னு. இவர்ல எப்படி சொன்னீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சிட்டோம். இது வந்து என்னன்னா நான் யோசிச்சு பாக்குறேன், அவன் பின்னாடி சொல்றது கரெக்டா இருக்கும், சே நம்மளை எவ்வளவு பச்சையா ஏமாத்திருக்காங்கல்ல அதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த அளவுக்கு எனக்கு பயங்கர சாயிடுச்சு. அப்புறம் ஒரு ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு கெட்டப்ல அந்த அதுவும் செம்மையா இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கெட்டப்லாம் கொடுத்தாரு, அது ஒரு ஹாப்பி. ஏன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும்போது வித்தியாசமா ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்ல. அந்த இடத்துல ஒரு கெட்டப் ஒரு வாய்ஸ் வேறு வாய்ஸ் ஒன்று மாற்றி அது ஒரு லாங்குவேஜ் ஒரு துபாய் ஷேக் மாதிரி ஒன்று அதுக்கெல்லாம் பயங்கரமாக பேசியிருப்போம். அது மாதிரி என்னன்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேட்குறப்ப கதை சொல்லும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ், அவரோட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் கேமராமேன் அவரை நீங்கள் வந்து இந்த படத்தில் அந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு மெலடி சாங், இவரும் அந்த மிருதுலா அடிச்சது ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக வந்து ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் வந்து சூப்பர் மெலடி. ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் தேவா எப்பவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குத்துப்பாட்டு போடுவாங்க, ஆனால் சூப்பராக மெலடி போடுவாங்க. அந்த மெலடி அவர் கொடுக்குறாரு, கொடுத்தப்போ அந்த கேமராமேன் அவ்வளோ அழகாக வந்து அதை ஒளிப்பதிவு செய்கிறார். அந்த சஜின் எடிட்டரை பற்றி சொன்னோம், சூப்பர் எடிட்டர் அவர். ஸோ இந்த படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய தூண்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது கார்த்தி நினைச்ச ஒரு விஷயம், நினைச்ச ஒரு விஷயத்தை படமாக்குறதுன்னு இவர் சொல்ல, இதுக்கப்புறம் அந்த சீன் அதுக்கப்புறம் இந்த சீன் அதை அழகாக எடிட் பண்ணியும் கேமரா வகையில் அதை காமிச்சும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் வெரி வெரி ஹாப்பி. இல்லை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் இருக்கிறதால தான் ஈஸியாக வேலை வாங்க முடியுது. அண்ட் காட்சியில் முன்னே நான் ஒரு 2-3 டைலாக்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு டைலாக் இருக்கும், சட்டத்தில் ஓட்டை இல்லை, இதில் ஓட்டையில் தான் சட்டமே இருக்குங்கிற மாதிரி. ஸோ லைக் நான் இதை வச்சு என்ன கேட்கணும் ஆசைப்பட்றேன்னா, அந்த டைலாக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஏன்னா ஒவ்வொரு டைலாக்குமே சிம்பிளாக இருக்குது, பட் ரொம்ப ஆழமாக பதியுது. ஸோ நம்மளால அதில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போக முடியுதுங்கிற பட்சம் ட்ரோல்ஸ் ரீல்ஸுக்குலாம் வந்துடும். இல்லை அதான் ப்ரோ, சின்ன விஷயம் தான். இப்போது சின்னதாக ஏமாறுறவங்க எல்லாமே அரெஸ்ட் ஆகிறாங்க, ஏதோ ஆகிறாங்க. பெருசாக ஏமாறுறவங்க யாருமே இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகலை. ஒன்று வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லைனா வந்து தேடப்படும் குற்றவாளி லிஸ்ட்டில் இருக்காங்க.
ஸோ அப்போது சட்டன்றது ஒரு 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 அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. ஸோ அவங்க பெண்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி வேணால் பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் இங்கே அதான் சொல்கிறேன், ரொம்ப அடிநிலை கீழ்நிலை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் பாயுதே தவிர கொஞ்சம் ஓரளவுக்கு பைசா இருந்தாலே அவங்க வந்து காசு கொடுத்தோ ஏதோ பண்ணி வெளியே வந்துடுறாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், சட்டத்துக்குள்ளே ஓட்டக்குள்ளே சட்டமே இருக்குது. அது வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு சாமானியனுக்கும் அதே சட்டமாக இருக்கணும், பெரிய ஆளுக்கும் அதே சட்டமாக இருக்கணும். இப்போ ஜெயிலே எடுத்துங்களேன், ஒரு நார்மல் ஆள் போனால் ஒரு இடம், ஒரு விஐபி போனால் அவனுக்கு ஏன் விஐபி கொடுக்கணும்? அவன் தப்பு பண்ணி தான் போயிருக்கான். அந்த இடத்துல வந்து அவங்க நீங்கள் வந்து கர்ட்டசி பார்க்கவோ அவனுக்கு கருணை காட்டவோ கூடாது. ஜெயில்னா ஜெயில் தான். அது அங்கேயே பார்ஷாலிட்டி இருக்கும்போது நம்ம யாரை குற்றம் சொல்லி நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு கோர்ட்டு தீர்ப்பாகுது, நம்ம லோக்கலில் ஒரு கோர்ட் தீர்ப்பாகுது, மேலே போகும்போது அவன் விடுதலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவன் தப்பா? அப்போ இந்த கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா, அந்த ஜட்ஜுக்கு யார் ஜட்மெண்ட் கொடுக்குறது? அவருக்கு என்ன, அவர் தப்பாக தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஸோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குல்ல, அந்த தப்பு தான் டைலாக் தான் அது. அண்ட் இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து சூப்பரான சீக்வன்சஸ் சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சீன்ஸை ரிவீல் பண்ண வேண்டாம், பட் ஒரு காம்பினேஷன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸாக ஏதாச்சும் ஒரு சீன்லையோ ஏதாச்சும் ஒரு ஸ்கெடியூல், அதை மட்டும் ஒவ்வொரு ஆளாக சொல்ல போறீங்க. எனக்கு காம்பினேஷன் வந்து சோலோ காம்பினேஷன் தான். நான் வந்து வீடியோ கால் காம்பினேஷன், அது விஷுவல் ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதில் வந்து என்னென்னா டாஸ்கிங் என்னென்னா, இப்போ டைரக்டர் சொல்லும்போது என்னென்னா ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க படத்தில், ஒரு 15 to 20 மினிட்ஸ் அது பேலன்ஸ் ஆகும் அந்த கேரக்டரு. ஸோ அது வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் தான் பண்ணணும், டைலாக்ஸ் டு டைலாக்ஸாகவும் போக முடியாது. ஸோ இப்போ டைலாக் வித் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது, பாடி லாங்குவேஜும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணிடலாம், ஜாலியாக பண்ணலாம்னு சொல்ல பண்ணும்போது அவர் ஃபஸ்ட்டு நேரேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சீன் படிக்கும்போதே அதில் ஒரு காமெடியாக இருக்கட்டும், அது அந்த சீரியஸ்னஸ் அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா அவங்கள ஏமாத்துற ஆளை கட் பண்ணி நாங்கள் ஏமாத்துறதை காட்ட முடியாது. ஸோ இவர் மேலே மட்டும்தான் போயிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாக ரிவீலிங் ஆகிறது வந்து தனியாக ஒரு சீக்வன்சஸ் இருக்குது, ரிவீல் ஆகிற இடம் ஒன்று இருக்குது, அங்கே வந்துடும். பட் இந்த ஸ்கேம் வந்து மாற்றுறதுன்றது நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து எனக்கு தெரிஞ்சு பேப்பரில் படிக்கிறோம், சோஷியல் மீடியாஸில் பார்க்குறத வச்சே சொல்கிறேன், நிறைய பேர் பர்சனலாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அந்த கதாபாத்திரம். அப்போ நம்மளுடைய சீனே ட்ரோல் ஆகும், நிறைய ட்ரோல் ஆகும். இந்த படத்தில் வரும்போது நம்ம பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன் ஃபியூச்சர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட இந்த வீடியோ கட் பண்ணி தூக்கி போட்டு, இப்போ அங்காடி தெருவில் ஒரு டைலாக் வரும், இந்த நாய் இப்போ பரிச்சை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய் ஒழுங்காக பரிச்சை இருந்தாலும் இந்த நாய் என்னை அடிப்பான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட ட்ரோலுக்கு வந்து நிறைய அந்த எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. எவன் வந்து மாட்டினாலும் சுபாக்ஷிக் அப்படின்லாம் மாட்டினானா எல்லாத்துக்குமான விஷயத்த பசங்க எடுத்து போட்டுருவாங்க. அப்படி ஒரு ட்ரோல் இருக்குது இதில். ஆனால் நீங்கள் உங்களோட காம்பினேஷன் என்னோட வந்து நான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணால் சிரிச்சிருவேன். ஆக்சுவலாக சிரிச்சுட்டு தான் பண்ணுவோம். ஒரே ஒரு கேரக்டர் பண்ணால் தான் சீரியஸாக பண்ணது, அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். அது சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் பேசணும். ரொம்ப சீரியஸாக டோன்ட் டச் இட் அப்படின்னு சொல்லி நவீன மேஜர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு. நான் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்துடும். ஐயா ரீடேக்கியான்னு அவன் வந்து அப்படி பேசு, ஐயோ கொஞ்சம் இருங்க சிரிப்பை. ஏன்னா அந்த ஷாட் வந்து நம்ம சீரியஸாக இருக்கிறோம்ல, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காம்பினேஷனில் வந்து எனக்கு லிவிங்ஸ்டன் சார் ரொம்ப பிடிக்கும். லிவிங்ஸ்டன் சார் ஒரு சீன் போனால் ஒரு பயங்கர ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப் ஒன்று போட்டு 2 பேர் உட்காந்துப்போ ஒரு ஏத்தாப்புல வந்து பேசுவார். அவர் இந்த படத்தில் பார்ப்போம்ல, ஏம்மா என்னம்மா ஜெயினார்ல, அதை லைவாக பார்க்குறது இருக்குல்ல, கேமரா வச்சுட்டு பார்க்கும்போதுல நான் வந்து ஒரு கெட்டப் போடுறேன், அது அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். நமக்கு அதுக்கு போயிடும். அந்த படத்தில் பார்க்குறப்போ அந்த க்ளோஸ் கேமராலாம் வச்சுருக்கிறதுல, இங்கே நமக்கு ஆப்போசிட் உட்காந்துருப்பார். அதுவா நான் நடிச்சுக்கணும்பா சொல்லுப்பா அப்படின்னா நான் ஓகேணும். ஏன்னா அவர் நடிக்கும் போது கரெக்டாக வைக்கணும், நமக்கு சஜஷன் இந்த பக்கம் வைக்கும்போது நம்ம சிரிச்சிருக்கோம். அவர் ஆனால் அதையும் பார்த்து நடிப்பார், என்னப்பா சிரிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இந்த மாதிரி அதான் சொன்னேன், படத்தில் வந்து ஒரு 1 2 3 4 5 6 கெட்டப். 6 கெட்டப். நான் எனக்கு நம்ம போன மாதிரி இருக்கும். நீங்க ஷேக் ஜியா வருவீங்க, அது அந்த கெட்டப் வந்து நீலா டயானா. ஆமா, நானும் ஃபாரினர் கெட்டப் என்ன எனக்கே வந்து பயங்கரமா இருக்குனே, யாரா நீ அந்த மாதிரி ஒரு கெட்டப் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. ஆக்சுவலி எனக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்ப மிரட்டல்னு சொல்லிட்டு வினய் சரோட பழைய படம் ஒன்று இருக்குது, பிரபு சார் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட டோன் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கேம் கிடையாது, ஆனால் டோட்டலி வேணா, ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு படம். எனக்கு அது வந்து இடையில ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த படத்தை பார்க்குறப்போ. இதோட கருத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆனால் அந்த படம் எவ்வளோ தூரம் போச்சுன்னு எனக்கு தெரியாது, அது சுமாராக தான் போச்சுன்னு நினைக்கிறேன், பெரிய லெவலில் போகல. பட் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், 70 ஃபேஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போது ஒரு ட்ரையாங்கிள் லவ்ஸ்டோரின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு ஹீரோயின் 2 ஹீரோ இருக்காங்க லவ் பண்ணுறது.
ஒவ்வொரு 10 வருஷத்துலையும் ஒரு கதை வரும் சார். இது அது மாதிரியே இருக்குன்னு சொல்லவே முடியாது. Obvious. அந்த 7 நாட்களும் அதான் கதை, மௌனராகமும் அதான் கதை, ராஜாராணியும் அதான் கதை, இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். காதல் தினமும் அதான் கதை, இது எல்லாமே இருக்கும் சார். இது அது மாதிரி இருக்காது. மாடலேஷனாக வேறு வெவ்வேறு ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறது தான். அது எந்த அளவுக்கு எது ஹிட் ஆகுதுன்னு அந்தந்த டைம் பீரியடுக்கு எதெல்லாம் ஹிட் ஆகுதுன்னு. சரி, இப்போ இவர் எடுத்த அந்த ஸ்கேமுங்கிறது கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் எங்கள் தெருவில் ஒருத்தர் பண்ணிட்டாருங்க, எங்கள் தெருவில் ஒருத்தர் பண்ணார். நான்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. சீட்டு போடுறாங்க, காரணம் தூரம் என்னடா நம்ம சீட்டில் ஒருத்தர் பார்க்க சீட்டு போடுவாங்க எல்லாம். அது வந்து போலீஸ் எல்லாம் வரும்போது தான் எனக்கே தெரியும், என்ன போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டேன். நேற்று தானே அவர் கூட நல்லா பேசிட்டு ஆமா, இந்த வண்டியில போகல வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நான் சொல்றேன், ஐயோ நான் வணக்கம் சார் சொல்றதை கட் பண்ணி அந்த மாதிரி நடந்தது. So, ஐயா correct ஆ நீங்க போற வழியிலையா நான் பக்கத்துல இருந்தேயா அந்த கிரெடிட் கார்டெலாம் ஒருத்தன் ப்ரொடியூசர்னு சொல்லி கதை சொல்ல போயிட்டு ஒரு 2 நாள் வச்சு சோறு போடுறானுங்க. நல்லா ஸ்டார் ஹோட்டல்லாம் நடக்குது, ஜாலியாக போகிறோம், நல்ல ப்ரொடியூசர் கரெக்டாக போல இருக்குன்னு மைண்ட் செட்டில் ஓடினா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, ஒரு ரூம்குள்ளே மட்டும் உள்ளே விட மாட்டாங்க அவங்க ஆஃபீஸில். ஒருத்தன் உள்ளே போவான், திருப்பி ஒருத்தன் வருவான், ஒருத்தன் உள்ளே போவான், ஒருத்தன் வாங்க 2-3 வாட்டி போனதுக்கப்புறம் நம்ம கூட பழகிடுவாங்க. வாங்க பாண்டி படத்தில் பார்த்துருக்கோம், வணக்கம் இப்படின்னு ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்கல்ல. இது ரொம்ப எனக்கு அந்த ரூம்குள்ளே ஒரு கியூரியாசிட்டி ஆச்சு. என்னமோ பண்ணாங்க. அவர் ப்ரொடியூஸ் சொல்லுவார், பிஸ்னஸ் லேட்டர் அவங்க புரிஞ்சுக்கும் அப்படின்னு. ஒரு இடத்துல உள்ளே போகிறோம், பார்த்தா கிரெடிட் கார்டை வச்சு 10 மிஷினை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் நான் உங்கள் ஆளுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா ஒன்று நடக்குதுயா, கொஞ்சம் கவனமாக இருக்கியா, பாருங்கய்யா, ஏதாவது ஒன்று செஞ்சு விடுங்க, மக்கள் பாவம் 2 ரூபா அடிக்கிறாங்கய்யா ஒரு கார்டுக்கு. ஒரு கார்டு 2 ரூபாங்கய்யா. நம்ம இப்போ மெசேஜில் வந்து அவன் 1000 ரூபா 2000 ரூபா போச்சுன்னா தான் அக்கௌண்ட்டில் யோசிப்போம். இப்போ 2 ரூபா 3 ரூபாலாம் அடித்தா என்ன ஆகும், சார்ஜஸ்ன்னு நினச்சிக்குவோம்ல. பேங்க்லேருந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்காங்கய்யா. நான் பார்த்துட்டு சத்தியமா ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி ஐயா, இந்த படத்துல அது இருக்கு. ஐயா நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார், தம்பி ஒன்றும் கவலைப்படாங்க, எல்லாம் நம்ம சிறப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரிங்க சார் நான் வரேன், என்ன இங்கே ஏதாவது வேறு ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்ற பயத்தில் நம்பாட்டி கிளம்பி வரேங்க சார், நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன் சார் சொல்லி போனது தான். அதோட ஃபோனை பிளாக் போட்டு நண்பனுக்கு ஃபோன் அடிச்சு, நண்பா இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காயிட்டப்பா, இந்த நம்பரை கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எப்படி எஸ் ஆனானு தெரியாது. சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் மட்டும் சீட்டு பிடிக்கிறது. உள்ள வந்தது அவருமே இந்த ஒரு ஸ்கேம்ல மாட்டிட்டான். பார்த்தீங்களா, எல்லாரும் ஸ்கேமா பிடிச்சி போட்டுருக்காப்ல. அதை சொன்னதால தான் அவர் இம்ப்ரெஸ் ஆகி, ஓகே நம்ம படமே எடுக்கிறீங்களா, சரி உள்ள படம் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ள வந்து பாதிக்கப்பட்டவர்கள். ஆமா, எனக்கு தெரிஞ்சு நீங்க படத்துக்கு கீழே போடுற பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலை சங்கம் தான் தலைவர் சொல்றாரு. ஸ்கேம்ல வந்து ஒரு ஒரு ரேண்டமா எல்லாமே எடுத்துட்டு போவோம் மக்களை, எல்லாருமே உண்மையை ஏமாந்தவங்க. அதுல வரும் படத்துல வரவங்க எல்லாமே வந்து உண்மையை ஏமாந்தவங்க. அந்த கட் ஷாட்ஸ்ல வர்றது கூட அது ஏமாந்தவங்களே எடுக்கணும்னு சொல்லி போயிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி அவங்க என்னென்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால என்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாமே எடுத்தது தான். என்னுடைய அந்த இதில் ஆடியோ லிஸ்ட்டில் சொன்னேன் 25,000 எனக்கு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் அக்கௌண்ட் தான் போகுது. நம்ம ஒரு அக்கௌண்ட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணுறது வந்து ஆதார் கார்டை கேட்குறான், அத்தனை அட்ரஸ் ப்ரூஃபை கேட்குறான், எல்லாமே பேங்க்காரங்க கேட்குறாங்க. ஸோ அப்போது ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது. இது எப்படி ட்ரேஸ் பண்ணி பணத்தை ரிட்டர்ன் எடுக்க முடியாதுன்றதா. இப்போ அவன் எடுத்துட்டான் கூட, அவன் தானே ஃபைண்ட் அவுட் குற்றவாளி, அவன் தானே ஃபஸ்ட் அக்கௌண்ட் அவன் தானே போயிருக்கும். அப்போ அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுல என்ன வந்துச்சு போலீஸ்க்கு, இந்த ஸ்டேட்டை விட்டு அந்த ஸ்டேட்டாக இருந்தால் என்ன, அந்த ஸ்டேட்டை விட்டு அந்த ஸ்டேட்டை, இந்தியாவில் தானே இருக்கிறோம். அப்போது ஒரு பெரிய மாநிலமே மிகப்பெரிய கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கு. ஒரு பெரிய ஐடி சென்டர் மாதிரி வச்சுட்டுலாம் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நார்த் சைடில். இப்போ என் ஃப்ரெண்டு 15 லட்சம் விட்டான் ஒரு ட்ரேட் பண்ணி தானே சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டு சைபர் கிரைம்ல கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், எங்களால முடியாது, போனதுன்றாங்க. எந்த லெவல்ல எப்படி ஒரு அக்கௌண்ட்ல சீரியஸா சொல்ற மாதிரி அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் போகுது, அந்த அக்கௌண்ட் யாரு ஹேண்டில் பண்றா, அதுக்கு பின்னாடி இருக்க ஃபோன் நம்பர் முதல் கொண்டு இருக்கு, அதை வச்சு ட்ராக் பண்ண எப்படி ஏமாத்த முடியும்? அப்படினாலும் அக்கௌண்ட் நீ ஓபன் பண்ணிருக்கவனுடைய லிஸ்ட் இருக்குல்ல, அவனை ட்ரேஸ் பண்ணி அவனை ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா பிடிக்க வேண்டியதானே. கரெக்ட். அவன் அதை ஏன் பண்ண முடியாதுன்ற ஒரு போலீஸால பண்ண முடியாதா? எந்த கொலை குற்றம் இதே வந்து ஒரு கொலை பண்ணா அடுத்து ட்ரேஸ் பண்ணி ஈஸியா பிடிச்சிடறாங்களே. இந்த விஷயம் ஒருத்தனுடைய வாழ்வாதாரம் இல்லை, அதை ஏன் வந்து ஒரு காவல்துறை வந்து நடக்கு இன்னொரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் போகிறதுன்றதே பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறாங்கல்ல. மற்ற விஷயத்துக்கு போகிறாங்க. இப்போ தீரன் படத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க, உண்மையிலே அது ரியல் இன்சிடென்ட் தான். ஒரு கொலை குற்றம் நடந்து போய் அவனை பிடிச்சிருக்காங்கன்றது பெரிய விஷயம் தான். பட் அந்த மாதிரி விஷுவல் பார்க்கும்போதும் இப்படி போலீஸ்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்களான்றதான் நமக்கு தோணும். பட் அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் வடிவில் வந்துருச்சு. நினைச்சாங்கன்னா கவர்மெண்ட் நினைச்சா இதை ஸ்ட்ராங் பண்ண முடியாது அந்த மாதிரி சிஸ்டத்தை. ஒன் இந்தியா ஒன் போலீஸ்னு ஒன்று வச்சு சொல்லுங்க. இல்லை நான் சொல்ல இல்லை, சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீ அடுத்த இல்லை அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குண்ணே ரைட்ஸ் இருக்குது. இவங்க வந்து ஒரு இங்கே இருக்கிற ரைட்ஸ் அடுத்த கமிஷனர் போய் இது பண்ணால் அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆவாங்க, அது பேசிக்காகவே இருக்கிறதா. பட் இதை வந்து ஆன்லைன் டு ஆன்லைனாக போகிறது அக்கௌண்ட் ஹோல்டரை உடனே ட்ரேஸ் பண்ணி பிடிக்கலாம் நினச்சாங்க, நான் ஃபிங்கர் டிப்பில் பிடிச்சிருவாங்க. அதுதான் நான் சொன்னேன், பெரிய அரசியல்வாதிகளுடைய பணம் ஒரு நாளே திரும்பி வந்துருச்சு. எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பணம் வரவே இல்லையே.
ஸோ பாமரன் பாதிக்கிறதுக்கு வந்து யார் இவன் காசு போச்சுன்னா நமக்கு என்னன்றதை விட இவர் அதிகாரி அமைச்சர் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மன வலியா ஏற்படுது. எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கணும். சட்டம் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நான். அது மாதிரி பார்த்துட்டா இந்த டைலாக் வர அதுதான் மாறணுன்றேன். இல்ல அப்படி இல்லை வலி தம்பி. என்னன்னா இப்போ இந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு பணம் என்னுடைய பணம் போயிருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 கோடி ரூபா இருக்கு, ஒரு 25,000 போச்சுன்னா கூட நம்ம வந்து கவலைப்பட போறது. 25,000 25,000 போற நிலைமை இருக்கு பத்தியா, அது வந்து மிகப்பெரிய வலி. அந்த நேரத்தில் அடுத்தவன்ட்ட போய் காசு கேட்டு திருப்பி அந்த சூழலை சரி பண்ணலாம். இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கலாம், இல்லை வர வேண்டிய பேமெண்ட்டை கேட்டு வாங்கலாம். ஏதோ அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. பட் அந்த டைம்ல அது என்ன நடக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. டிஜிட்டல் ஆக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்குனதுனால இப்போ எல்லாம் அக்கௌண்ட்லேயே டேரக்டாக எடுக்கிறாங்க. ஒரு சினிமாக்குள்ள நம்ம நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் ப்ரொடக்ஷன்ல கொடுக்குறதோ, இல்லை டெலிவிஷன்னா ஆடிஷன்ஸ் அட்டன் பண்றதோ, அதுல செவரல் ரவுண்ட்ஸ் கிளியர் பண்றதோ, அதுக்கப்புறம் சேனலுக்குள்ள வர்றதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணாலும் நான் டிவிக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து மாறி இருக்கு. உண்மையா டேலண்ட் இருக்கிறவங்க யாருனாலுமே உள்ள வர்றது இல்லை. அந்த மாதிரியான ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. நான் நேரடியாகவே சொல்லிடுறேன், பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சீசன் வந்து உண்மையிலேயே நல்ல சீசன். ஸோ அந்த 3 சீசன் வந்து நிறைய அதுலேருந்து சாண்டி மாஸ்டர் பயங்கரமாக வெளியே வந்தாங்க, கவின் சார் பயங்கரமாக வெளியே வந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து யாருமே பெருசாக வந்த மாதிரி தெரியல. இப்போ வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டே வந்து எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கும் அந்த மன திருப்தி இல்லை. அதை சீனியர் மோஸ்ட் டெலிவிஷன் ஆக்டர்ஸ் கம் மீடியா ஆக்டர்ஸாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஸ்கிரிப்டட் ஷோ தானப்பா. அது ஃபஸ்ட்டு 1, 2, 3 ஸ்கிரிப்டட் தான். அது வந்து ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஹிந்தியில் பண்ணாங்க. ஹிந்தியில் பண்ணதை அப்படியே எடுத்து அதே மாதிரி ட்ராமாட்டிக்கல் விஷயம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் பிக் பாஸ் பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே அது லைவாக அப்படியே போகுது, எல்லாரும் சண்டை போடுறாங்க. இன்றைக்கி கான்வர்சேஷன் உங்கள் 2 பேருக்கு, இன்றைக்கி கான்வர்சேஷன் உங்கள் 2 பேருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டதுக்கப்புறம் தான் பண்ணுறது. அது ஸ்கிரிப்டட் ஷோங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன். மக்கள் ஆனால் வந்து இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னைக்கு பார்த்தியா அவங்க எவ்வளோ திட்டாங்க பார்த்தியான்னு. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம அடுத்த வீட்டில் காசு கேட்குறதுங்கிறது பிடிக்கும். அதுதான் அதோடைய கான்செப்ட். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்கறது தான். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது புரணி தான். பொம்பளை பேசுகிற புரணி ஆம்பளை பேசினா எப்படி இருக்கும், புரணி ஷோ தான். சிம்பிள். இப்போ நான் நல்லவேன்றது வந்து என்னுடைய குடும்பத்துக்கு தெரியும், நான் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் அந்த சமூகத்தில் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு சமூகத்துக்கும் தெரியும். இதை வந்து ஒரு சேனல் வந்து இப்படி தான் காமிக்கணும்னு விதியிருக்கேன். நான் ஆரி அர்ஜுனா நடிச்சு அவர் வின் பண்ணார் அந்த டைமில். அப்போ மட்டும் ஒரு 2-3 எபிசோட்ஸ் நான் வந்து தொடர்ந்து பார்த்தேன். எனக்கு அந்த ஷோ பிகினிங்லேயே இப்போ ஆரம்பத்துலேயே நமக்கு கேட்டாங்க. எனக்கு அந்த கண்டென்ட் பிடிக்கும். என்னென்னா ஒரு புரணி பேசுகிற மாதிரி இருக்கும். இன்னொருத்தனுடைய வாழ்க்கை, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. கடவுள் ஒவ்வொருத்தரையும் திறமைசாலியாக தான் படைக்க வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இப்படி தான் இருக்கணும்னு இன்னொருத்தர் என்ன பண்ண நிறைய பேர் நினைப்பாங்க, பாண்டி நீங்கள் எப்படி இருக்க வேண்டியவங்க தெரியுமா? நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். நான் எந்த ஊருக்கு போகிறேன்றது எனக்கு தானே தெரியுது. போகிற வழி தெரியுமா? போகிற வழிக்குள்ளே இவர் பாம்பே போகிற வேண்டியவர்னு இன்னொருத்தர் எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஸோ நிறைய பேருக்கு அதுதான் புரியாது. ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ வந்து எப்படின்னா நிறைய எனக்கு இன்ஸ்டாகிராமில் அடிப்பாங்க, சார் எங்களுக்கு பிக் பாஸ் வழி பண்ணுங்க, சரி நீங்கள் விஜய் டிவி வாசல் போய் நின்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கூட்டு போயிடுவாங்கன்னு தான் சொல்லி மெசேஜ் போட்டு விட்ருவேன். அண்ட் தேங்க்ஸ் அலாட். விவாகம் பொறுப்பில்லை படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. மறக்காம போய் தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பு விடைபெறுவது உங்கள் விஜே நிலையன் மற்றும் நிர்வாகம் பொறுப்பில்லை. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.